ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. நம்ம இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கு உள்ள ரொம்பவே முக்கியமான வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா 100 மோஸ்ட் காமன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 100 வேர்ட்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸை பேசும்போது தடுமாறாமல் சீக்கிரமாக பேசுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. ஃபஸ்ட் ஒன்று பாருங்களேன். பட் அப்படின்னா தமிழில் எப்படி சொல்லுவோம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் தமிழில் டைப் பண்ண வேணாம், இங்கிலீஷில் என்ன பண்ணுங்க அப்படின்னா என் கூட சேர்ந்த ஆன்சர் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. பட் அப்படின்னா தமிழில் ஆனால் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நான் எந்த சென்டென்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, ஜஸ்ட் வேர்ட்ஸை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறேன், ஓகேங்களா? பட் அப்படின்னா ஆனால், அண்ட் அப்படின்னா மற்றும் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அப்படின்னா மற்றும். தமிழில் என் கூட சேர்ந்து பின்னாடியே பேசிகிட்டே வாங்க. தேர்ட் பாருங்கள், வைல் அப்படின்னா பொழுது அப்படின்னு சொல்லுவோம். வைல் அப்படின்னா பொழுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ஸ்டடிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் வைல் மை மதர் வாஸ் குக்கிங். நல்லா கவனிங்க, இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. நான் என் நண்பர்களுடன் படித்து கொண்டிருந்த பொழுது என் அம்மா சமைத்து கொண்டிருந்தாள், சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ரெண்டு ஆக்ஷன் பார்த்திங்கன்னா பாஸ்டில் கொஞ்சம் நேரம் நடந்திருக்கு. அந்த ஆக்ஷனை இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது என்ன அப்படின்னா பொழுது. புரிஞ்சிடுச்சா? ஃபோர்த் பாருங்கள், ஸோ அப்படின்னா அதனால். ஃபிஃப்த் பாருங்கள், இன் அப்படின்னா உள்ளே. இன் அப்படின்னா உள்ளே. ஆன் அப்படின்னா மேலே. ஆன் அப்படின்னா மேலே. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. பின்னாடி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. வித் அப்படின்னா உடன், என்னுடன். வித் மீ, உன்னுடன். வித் யூ. நெக்ஸ்ட் ஒன், அபவுட் அப்படின்னா பற்றி, என்னை பற்றி. அபவுட் மீ, உன்னை பற்றி. அபவுட் யூ. நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரம் அப்படின்னா இருந்து, என்னிடம் இருந்து. ஃப்ரம் மீ, சென்னையிலிருந்து. ஃப்ரம் சென்னை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் ஒரு சென்டென்ஸை பார்த்திங்கன்னா கரெக்டாக பேசுகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேர்ட்ஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் பாதி சென்டென்ஸை பேசுகிறீங்க, அப்படியே ஸ்ட்ரக்காகி நின்றுவீங்க. ஸோ அதனால தான் இந்த 100 வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். ஃபார் அப்படின்னா காக, எனக்காக. ஃபார் மீ, உனக்காக. ஃபார் யூ, அவனுக்காக. ஃபார் ஹிம், அவளுக்காக. ஃபார் ஹர், அவர்களுக்காக. ஃபார் தம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் தாங்க ஒரு சென்டென்ஸே பார்த்திங்கன்னா கரெக்டாக பேசுகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு வேர்ட்ஸை போட்டு ஆட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் டோட்டலாக மாறிடும். ஓகே, ஈஸியாக புரியுதா? இப்போ எல்லோரும் என் கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு வரலாம். ஆனால், பட், மற்றும், அண்ட், பொழுது, வைல். இதை நம்ம வென் அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா? வென் அப்படின்னாலும் பொழுது தான், வைல் அப்படின்னாலும் பொழுது தான். ஆனால் இந்த வென், வைல் எந்த இடத்துல எக்ஸாக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன், அதனால். ஸோ உள்ளே, இன், மேலே, ஆன், உடன், வித், பற்றி, அபவுட், இருந்து, ஃப்ரம், காக, ஃபார். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அகைன்ஸ்ட் அப்படின்னா எதிராக அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்கள், அகைன்ஸ்ட் அப்படின்னா எதிராக. தயவு செய்து நீங்கள் எல்லோரும் என் கூட சேர்ந்து பேசிகிட்டே வாங்க, பின்னாடியே பேசிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் ஒன், அரவுண்ட் அப்படின்னா சுற்றிலும். அரவுண்ட் அப்படின்னா சுற்றிலும், சுற்றிலும். அபவ் அப்படின்னா மேலே. அபவ் அப்படின்னா மேலே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஆஃப்டர் அப்படின்னா பிறகு. ஆஃப்டர் அப்படின்னா பிறகு. நீங்கள் ஒரு நோட் எடுத்து கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 100 வேர்ட்ஸை நீங்கள் எழுதிட்டே வரலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன், பிசைட் அப்படின்னா பக்கத்தில். பிசைட் அப்படின்னா பக்கத்தில்.
பிசைட் அப்படின்னா பக்கத்தில். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பிஹைண்ட் அப்படின்னா பின்னால். பிஹைண்ட் அப்படின்னா பின்னால். நெக்ஸ்ட் ஒன் பிஃபோர் அப்படின்னா முன்பாக. சொல்லுங்க, பிஃபோர் அப்படின்னா முன்பாக. பிஃபோர் மீ எனக்கு முன்பாக, பிஃபோர் யூ உனக்கு முன்பாக. நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் அப்படின்னா உள்ளே. இன்சைட் அப்படின்னா உள்ளே. நெக்ஸ்ட் ஒன் அவுட் சைடு அப்படின்னா வெளியே. அவுட் சைடு அப்படின்னா வெளியே. நெக்ஸ்ட் ஒன் பெட்வீன் அப்படின்னா இடையே அப்படின்னு அர்த்தம். பெட்வீன் அப்படின்னா இடையே. நீங்கள் எங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் வச்சு நீங்கள் பேசுகிறீங்களோ, டிஃப்ரெண்ட் பெட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா. பெட்வீன் அப்படின்னா இடையே. எல்லோரும் என் கூட சேர்ந்து பேசுகிறீங்களா? தமிழில் இருந்து இங்கிலீஷில் பேசலாமா? எதிராக, அகைன்ஸ்ட், சுற்றிலும், அரவுண்ட், மேலே, அபவ், பிறகு, ஆஃப்டர், பக்கத்தில், பிசைட், பின்னால், பிஹைண்ட், முன்பாக, பிஃபோர், உள்ளே, இன்சைட், வெளியே, அவுட்சைட், இடையே, பெட்வீன். 21 பாருங்க, வித்தவுட் அப்படின்னா இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் வித்தவுட் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே தமிழில் இல்லாமல் அப்படின்னு பேசுவீங்க. பேசலாமா? வித்தவுட் அப்படின்னா இல்லாமல். டிக்கெட் இல்லாமல் உள்ளே போக முடியாது சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆல்ரெடி அப்படின்னா ஏற்கனவே அப்படின்னு அர்த்தம். பேசுங்க, ஏற்கனவே. நெக்ஸ்ட் ஒன் ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் இதை ஆஃப்டன் அப்படின்னு படிக்கிங்க. அப்படி படிக்கக்கூடாது, அப்படி வாசிக்கக்கூடாது. ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. நெக்ஸ்ட் ஒன் ஆல்வேஸ் அப்படின்னா எப்போதும். ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ, நான் எப்போதும் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆல்வேஸ் அப்படின்னா எப்போதும். தயவு செய்து எல்லாரும் ஆயத்து வந்து பேசிட்டே வாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், தென் அப்படின்னா அப்போது. தென் அப்படின்னா அப்போது. நெக்ஸ்ட் ஒன் நவ் அப்படின்னா இப்போது. நவ் அப்படின்னா இப்போது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏர்லி அப்படின்னா சீக்கிரமா. ஏர்லி அப்படின்னா சீக்கிரம். நெக்ஸ்ட் ஒன் லேட்டர் அப்படின்னா பிறகு. பிறகு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டுநைட் அப்படின்னா இன்று இரவு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இன்று இரவு. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் நைட் அப்படின்னா நேற்று இரவு. ஈஸியாக இருக்குதா? நம்ம இப்போ 30 வேர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம தமிழில் இருந்து இங்கிலீஷில் பேசலாமா? இல்லாமல் வித்தவுட், ஏற்கனவே ஆல்ரெடி, அடிக்கடி, ஆஃபன், எப்போதும், ஆல்வேஸ், அப்போது, தென், இப்போது, நவ், சீக்கிரம், ஏர்லி, பிறகு, லேட்டர், இன்று இரவு, டுநைட், நேற்று இரவு, லாஸ்ட் நைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, லைக் அப்படின்னா போல அப்படின்னு அர்த்தம். உன்னை போல, லைக் யூ, இந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா. லைக் அப்படின்னா போல. திஸ் அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம். உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா திஸ் அப்படின்னு பேசுங்க. ஓகேங்களா. திஸ் அப்படின்னா இது. தட் அப்படின்னா அது. உங்கள் தூரத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்ல வரும்போது தட் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா. தட் அப்படின்னா அது. தீஸ் அப்படின்னா இவைகள். நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இதெல்லாம், இதெல்லாம் என்னுடைய புத்தகம் இப்படி சொல்ல வரும்போது தீஸ் அப்படின்னு பேசுங்க. ஓகேங்களா. தீஸ் அப்படின்னா இவைகள், பேசும்போது இதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தோஸ் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? தூரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களோ ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ எப்படி சொல்லணும்? அவைகள். நம்ம பேச்சு வழக்கில் அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் அப்படின்னா தோஸ். தோஸ் அப்படின்னா அவைகள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க,
அகைன் அப்படின்னா மீண்டும் அப்படின்னு சொல்லுவோம். அகைன் அப்படின்னா மீண்டும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டில் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஸ்டில் அப்படின்னா இன்னும். ஸ்டில் அப்படின்னா இன்னும். நெக்ஸ்ட் ஒன் ஈவன் அப்படின்னா கூட அப்படின்னு அர்த்தம். நான் கூட. ஈவன் ஐ. ஈவன் அப்படின்னா கூட. நம்ம இதை வச்சு நம்ம தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஆல்சோ அப்படின்னா எப்படி பேசலாம்? ஆல்சோ அப்படின்னா மேலும். ஆல்சோ அப்படின்னா மேலும். டூ அப்படின்னா இக்கு அப்படின்னு சொல்லுவோம். டூ அப்படின்னா இக்கு. சென்னைக்கு. டூ சென்னை. ஈஸியாக இருக்குதா? ஓகே, இப்போ நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷில் நம்ம பேசலாம். போல லைக் பேசுங்க பார்க்கும். இது திஸ். அது that. இவைகள் these. அவைகள் those. மீண்டும் again. இன்னும் still. கூட even. மேலும் also. இக்கு too. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 40 வேர்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலோட 10 days and 5 days கிளாஸ்க்கான பிபிடி இருக்குது. ஸோ if you want உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க. 41 பாருங்கள். ஒன்ஸ் அப்படின்னா ஒரு முறை அப்படின்னு சொல்லும். ஒன்ஸ் அப்படின்னா ஒரு முறை. நெக்ஸ்ட் ஒன் ட்வைஸ் அப்படின்னா இருமுறை. சொல்லுங்க. ட்வைஸ் அப்படின்னா இருமுறை. நெக்ஸ்ட் ஒன் சடன்லி அப்படின்னா திடீரென்று. சொல்லுவோம் பார்த்தீங்களா? சடன்லி அப்படின்னா திடீரென்று. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கரண்ட்லி அப்படின்னா தற்சமயம். கரண்ட்லி அப்படின்னா தற்சமயம். நெக்ஸ்ட் ஒன் ரீசன்ட்லி அப்படின்னா சமீபத்தில். ரீசன்ட்லி அப்படின்னா சமீபத்தில். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னா அடிக்கடி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். யூஸ்வலி அப்படின்னா வழக்கமாக அப்படின்னு அர்த்தம். நம்ம எப்பயுமே வழக்கமாக ஒரு செயலை செய்வோம் அப்படின்னா யூஸ்வலி அப்படிங்கிறத சொல்லி தான் நம்ம பேசுவோம். ஓகேங்களா? வழக்கமாக. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அக்கேஷ்னலி அப்படின்னா எப்போதாவது. எப்போதாவது. நெக்ஸ்ட் ஒன் ரேர்லி அப்படின்னா அரிதாக. ரேர்லி அப்படின்னா அரிதாக. நெக்ஸ்ட் ஒன் இம்மீடியட்லி அப்படின்னா உடனே. சொல்லுவாங்களா உடனே இதை செய். இம்மீடியட்லி. ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம 50 வேர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்லேருந்து இங்கிலீஷில் பார்க்கலாமா? ஒரு முறை ஒன்ஸ். இருமுறை ட்வைஸ். திடீரென்று சடன்லி. தற்சமயம் கரண்ட்லி. சமீபத்தில் ரீசன்ட்லி. அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்லி. வழக்கமாக யூஸ்வலி. எப்போதாவது அக்கேஷ்னலி. அரிதாக ரேர்லி. உடனே இம்மீடியட்லி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 50 வேர்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நமக்கு 50 வேர்ட்ஸ் இருக்குது. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இங்கே இருக்கிற இந்த 10 வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செய்து நல்லா புரிஞ்சுட்டு என் கூட பேசிகிட்டே வாங்க. ஐ அப்படின்னா நான். இங்கே இருக்கிற இந்த ஏலும் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இவங்களை வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கணும். நீங்கள் டென்சஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரியும். ஐ அப்படின்னா நான். வி அப்படின்னா நாங்கள். யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள். நீ அல்லது நீங்கள். தே அப்படின்னா அவர்கள். ஹி அப்படின்னா அவன். ஷீ அப்படின்னா அவள். இட் அப்படின்னா அது. இந்த ஏழையுமே பார்த்திங்கன்னா நம்ம
சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் எல்லாருமே இந்த 7 சப்ஜெக்ட் ப்ரோனவுனை கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுருக்கணும். உங்களுக்கு டென்சஸ் நல்லா புரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான். சப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்குள்ளே இவ்வளோ தாங்க இருக்குது. ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீட். இந்த 7 தான் நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்னு பாருங்களேன். மீ அப்படின்னா என்னை அப்படின்னு சொல்லுவோம். மீ அப்படின்னா என்னை. ஹிம் அப்படின்னா அவனை அப்படின்னு சொல்லும். ஹிம் அப்படின்னா அவனை. ஹர் அப்படின்னா அவளை. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இப்போ ஐ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுனில் இருக்குது. இது ஆப்ஜெக்டாக மாறும்போது மீ அப்படின்னு மாறும். புரிஞ்சிருச்சா? அதே மாதிரி ஹீ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டாக மாறும்போது ஹிம்மாக மாறும். ஷீ ஆப்ஜெக்டாக மாறும்போது ஹர் அப்படின்னு மாறும். புரிஞ்சிச்சா? நான் என்னை, அவன் அவனை, அவள் அவளை. இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் நம்ம தெளிவாக புரிஞ்சாதாங்க ஒரு சென்டென்ஸ் பேசும்போது பயம் இல்லாமல் நம்ம பேச ஆரம்பிப்போம். ஈஸியாக இருக்கா? பேசலாமா? ப்ராக்டிஸ் பண்ணலாமா? நான், ஐ, நாங்கள், வி, நீ அல்லது நீங்கள், யூ, அவர்கள், தே, அவன், ஹீ, அவள், ஷீ, அது, இட், என்னை, மீ, அவனை, ஹிம், அவளை, ஹர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அஸ் அப்படின்னா எங்களை, நம்மை அப்படின்னு அர்த்தம். அஸ், தே கால்ட் அஸ், அவங்க எங்களை கூப்பிட்டாங்க. அஸ் அப்படின்னா எங்களை, நம்மை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? தம் அப்படின்னா அவர்களை. தம் அப்படின்னா அவர்களை. ஐ சா தம் எஸ்டர்டே, நான் அவங்கள நேற்று பார்த்தேன். தம் அப்படின்னா அவர்களை. நெக்ஸ்ட் ஒன் வாட். வாட் அப்படின்னா என்ன. நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக WH கொஸ்டினை வச்சு தான் கேட்போம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வாட் அப்படின்னா என்ன. நெக்ஸ்ட் ஒன் வேர் அப்படின்னா எங்கே. ஒரு இடத்த பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா வேர் வச்சு பேசலாம். ஓகேங்களா? வேர் ஆர் யூ கோயிங், நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க. புரிஞ்சா? வேர் அப்படின்னா எங்கே. நல்லா நிறுத்தி நிதானமாக பொறுமையாக படிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் விச் அப்படின்னா எது. 2 ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எது வேணும்? விச் அப்படின்னா எது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வென் அப்படின்னா எப்போது. நீ எப்போ வந்த. when did you come. நீ எப்போ போவ. when will you go. ஸோ நீங்கள் when வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் பேசலாம். ஓகேங்களா? when அப்படின்னா எப்போது. நெக்ஸ்ட் ஒன் why அப்படின்னா ஏன். why அப்படின்னா ஏன். நெக்ஸ்ட் ஒன் who அப்படின்னா யார். who அப்படின்னா யார். நெக்ஸ்ட் ஒன் whose அப்படின்னா யாருடைய அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? whose அப்படின்னா யாருடைய. நெக்ஸ்ட் ஒன் how அப்படின்னா எப்படி. how are you, எப்படி இருக்கீங்க கேட்போம். பார்த்தீங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகே, பேசலாமா? எங்களை, வாயத்தை வந்து பேசுங்க. எங்களை as, அவர்களை them, என்ன what, எங்கே where, எது which, எப்போது when, ஏன் why, யார் who, யாருடைய whose, எப்படி how. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 70 வேர்ட்ஸ் நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் நமக்கு 30 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ கவனமாக கவனிங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹவு மெனி அப்படின்னா எத்தனை அப்படின்னு அர்த்தம். ஹவு மெனி அப்படின்னா எத்தனை. நெக்ஸ்ட் ஒன் ஹவு மச். ஒரு கடைக்கு போகிறோம், இது எவ்வளோன்னு கேட்போம். பார்த்தீங்களா? ஹவு மச் அப்படின்னா எவ்வளவு. ஹவு மச் அப்படின்னா எவ்வளவு. ஹவு ஃபார் அப்படின்னா எவ்வளவு தூரம். ஹவு ஃபார் அப்படின்னா எவ்வளவு தூரம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபார் வாட், எதற்காக சொல்லும். பார்த்தீங்களா? எதுக்காக. ஃபார் வாட்,
பேசுங்க. ஃபார் வாட் எதற்காக. நெக்ஸ்ட் ஒன் ஸோ வாட். ஸோ வாட் அப்படின்னா அதனால் என்ன. ஸோ வாட் அப்படின்னா அதனால் என்ன. நெக்ஸ்ட் ஒன் டு ஹூம் அப்படின்னா யாருக்கு. டு ஹூம் அப்படின்னா யாருக்கு. புரியுதா? ஈஸியாக இருக்குதா? நெக்ஸ்ட் ஒன் சின்ஸ் வென் அப்படின்னா எப்போதிலிருந்து. சின்ஸ் வென் அப்படின்னா எப்போதிலிருந்து. நெக்ஸ்ட் ஒன் லைக் மீ அப்படின்னா என்னை போல். லைக் மீ என்னை போல். நெக்ஸ்ட் ஒன் ஈவன் தோ அப்படின்னா இருந்தாலும் கூட. சொல்லுவோம் பார்த்தீங்களா? இருந்தாலும் கூட. ஈவன் தோ பேசுங்க. ஈவன் தோ அப்படின்னா இருந்தாலும் கூட. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பிகாஸ் அப்படின்னா ஏனென்றால். ஏனென்றால். ஈஸியாக புரியுதாங்க? பேசலாமா? எத்தனை. ஹவு மெனி. எல்லோரும் சேர்ந்து பேசுங்க. எவ்வளவு. ஹவு மச். எவ்வளோ தூரம். ஹவு ஃபார். எதற்காக. ஃபார் வாட். அதனால் என்ன. ஸோ வாட். யாருக்கு. டு ஹூம். எப்போதிலிருந்து. சின்ஸ் வென். என்ன போல. லைக் மீ இருந்தாலும் கூட. ஈவன் தோ ஏனென்றால். பிகாஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க எனி ஒன் அப்படின்னா யாராவது அப்படின்னு அர்த்தம். யாராவது இங்கே இருக்கீங்களா? எப்படி பேசலாம்? எனி ஒன் அப்படின்னா யாராவது. நெக்ஸ்ட் ஒன் நோ ஒன் அப்படின்னா யாருமே. யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நோ ஒன் அப்படின்னா யாருமே. நோ ஒன் இஸ் ஹியர். யாருமே இங்கே இல்லை. நெக்ஸ்ட் ஒன் எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரும். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரும். நெக்ஸ்ட் ஒன் எவ்ரி திங் அப்படின்னா எல்லாமே. எவ்ரி திங் அப்படின்னா எல்லாமே. எல்லாம் எல்லாமே. நெக்ஸ்ட் ஒன் தட்ஸ் வாட். தட்ஸ் வாட் அப்படின்னா அதை தான் அப்படின்னு அர்த்தம். அதைத்தான். சொல்லுவோம் பார்த்தீங்களா? தட்ஸ் வாட் ஐ செட். அதைத்தான் நான் சொன்னேன். தட்ஸ் வாட் ஐ பாட். அதைத்தான் நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் ஒன் திஸ் இஸ் வாட் அப்படின்னா இதை தான் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் வாட் அப்படின்னா இதைத்தான். நம்ம இதை வச்சு ரொம்ப டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தட்ஸ் வாட் அப்படின்னா அதை தான். திஸ் இஸ் வாட் அப்படின்னா இதை தான். இப்போ இதே மாதிரி பாருங்களேன். இங்கே 2 வேர்ட்ஸ் இருக்குது. தட்ஸ் வேர் அப்படின்னா அங்கே தான். தட்ஸ் வேர் அங்கே தான். அங்கே தான். நம்ம பேச்சு வழக்கில் அங்கே தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் திஸ் இஸ் வேர் அப்படின்னா இங்கே தான். இங்கே தான். புரியுதா? ஈஸியாக இருக்குதா? தட்ஸ் வேர் அப்படின்னா அங்கே தான். திஸ் இஸ் வேர் அப்படின்னா இங்கே தான். நெக்ஸ்ட் ஒன் தட்ஸ் வை. அதனால தான். அதனால தான் நான் நேற்று வரல. தட்ஸ் வை ஐ டிடன்ட் கம் எஸ்டர்டே. புரிஞ்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே ஃபைனல் பாருங்கள். சம்மொன் அப்படின்னா யாரோ. சம்மொன் அப்படின்னா யாரோ. சம்மன் இஸ் காலிங். யாரோ கூப்பிட்றாங்க. புரிஞ்சா? நல்லா கவனிங்க. எனி ஒன், நோ ஒன், எவ்ரி ஒன், சம்மொன் இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ் அப்படின்ட்டு தான் நம்ம பேசணும். ஆர் வச்சு பேசக்கூடாது. எவ்ரி ஒன் இஸ், சம்மொன் இஸ், நோ ஒன் இஸ். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே பேசலாமா? யாராவது. எனி ஒன் யாருமே. நோ ஒன் எல்லாருமே. எவ்ரி ஒன் எல்லாமே. எவ்ரி திங் அதை தான். தட்ஸ் வாட் இதை தான். திஸ் இஸ் வாட் அங்கே தான். தட்ஸ் வேர் இங்கே தான். திஸ் இஸ் வேர் அதனால தான். தட்ஸ் வை யாரோ, சம்மொன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எவ்ரிடே அப்படின்னா தினம்தோறும் அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரிடே அப்படின்னா தினம்தோறும். நெக்ஸ்ட் ஒன் வீக்லி அப்படின்னா வாரந்தோறும். வீக்லி அப்படின்னா வாரந்தோறும்.
நெக்ஸ்ட் ஒன் மந்த்லி அப்படின்னா மாதம் தோறும், மாதம் தோறும். நெக்ஸ்ட் ஒன் ஆனுவலி அப்படின்னா வருடம் தோறும். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் வீக் அப்படின்னா போன வாரம், லாஸ்ட் வீக் அப்படின்னா போன வாரம். நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா அடுத்த மாதம், அடுத்த மாதம் நெக்ஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் ஒன் திஸ் டைம் அப்படின்னா இந்த தடவை, திஸ் டைம் இந்த தடவை. இப்போ இதுவே லாஸ்ட் டைம்னு அப்படி சொல்லலாம், லாஸ்ட் டைம் போன தடவை. லாஸ்ட் டைமே உன்ட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, போன தடவை. நெக்ஸ்ட் ஒன் எனி டைம் அப்படின்னா எந்த நேரத்திலும், எந்த நேரத்திலும் என்னை கூப்பிடலாம். எனி டைம் எந்த நேரத்திலும். நெக்ஸ்ட் ஒன் அன்டில் தென் அதுவரை, அன்டில் தென் அதுவரை. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பார்த்து முடிச்சிடுங்க. ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க், இங்கே இருக்கிற தமிழ் வேர்ட்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இதுக்கான எக்ஸாக்டான மீனிங் எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.